அனைவருக்கும் உழவர் தின நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் காங்கேயம், ஒம்பளச்சேரி, புலிக்குளம், பர்கூர், ஆலம்பாடி போன்ற பல வகையான பாரம்பரிய காளைகள் உள்ளன. இவை வலிமை, வேலைத்திறன் மற்றும் ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளுக்காக புகழ் பெற்றவை. குறிப்பாக காங்கேயம் மற்றும் புலிக்குளம் காளைகள் மிகவும் பிரபலமானவை. காங்கேயம், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த காளைகள் மிகவும் வலிமையானவை, அதிக எடை கொண்ட வண்டிகளை இழுக்கும் திறன் கொண்டவை, மேலும் ஜல்லிக்கட்டிலும் பிரபலம். புலிக்குளம், மதுரை, தேனி பகுதிகளில் காணப்படும் இவை ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு காளை என அழைக்கப்படுகின்றன, மிகவும் ஆக்ரோஷமானவை. ஒம்பளச்சேரி சோகஸ்மைலி. தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள இந்த வகை மாடுகள் ஜதி மாடு அல்லது முட்டை மாடு என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை பாரம்பரியமாக விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. பர்கூர், ஈரோடு மாவட்டத்தின் பர்கூர் மலைப்பகுதியைச் சேர்ந்தவை, கரடுமுரடான மலைப்பகுதிகளில் வேலை செய்ய ஏற்றவை. ஆலம்பாடி, இந்த வகை காளைகள் அதிக எண்ணிக்கையில் தற்போது இல்லை என்றாலும் பாரம்பரியமானவை. இதைத் தவிர மணப்பாறை மாடு என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய நாட்டு மாடு வகைகளில் ஒன்றாகும். இது அதன் கடினத்தன்மை, நல்ல வேலைத்திறன் மற்றும் மணப்பாறை பகுதியில் நடைபெறும் புகழ்பெற்ற மாட்டுச் சந்தையுடன் தொடர்புடையது. இவை பொதுவாக சிறிய, நடுத்தர அளவுள்ள, உறுதியான உடல் கொண்டவை, கரடுமுரடான காலநிலையை தாங்கும் திறன் கொண்டவை மற்றும் உழவு, வண்டி இழுத்தல் போன்ற வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன.